Hi friends. இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா work from home job. இந்த வீடியோல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மூணு விதமான work from home jobs வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாத்துக்குமே வந்து work from home jobs வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்து பார்க்கறவங்களா ப்ளீஸ் Subscribe பண்ணிக்கோங்க. Telegram சேனலோட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க தேவைனா ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஜாப் வந்து பாத்தீங்கன்னா HR ஜாப். நீங்க வீட்ல இருந்தே இந்த HR ஜாபை வந்து பண்ணலாம். உங்களுக்கு டைமிங் வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் டைமிங் வந்து 9 AM to 6 PM. நீங்க வந்து கேண்டிடேட்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ற மாதிரியான ஒரு ஜாப் இது. இதுல வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரெக்ரூட்மெண்ட்ல உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பத்தின நாலேஜ் வந்து இருக்கணும். ஸ்கிரீனிங் அண்ட் சோர்சிங் இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கணும். உங்ககிட்டயே வந்து ஒரு லேப்டாப் அப்புறம் வந்து வைஃபை கனெக்ஷன் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 60ல இருந்து 80 கால்ஸ் வரைக்கும் நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒர்க் ப்ரெஷர் உங்களுக்கு இருக்கும், அதுல நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Sourcing candidates from various job portals like Naukri, LinkedIn அந்த மாதிரி இருக்கிற ஜாப் போர்ட்டல்ஸ்ல இருந்து நீங்க வந்து கேண்டிடேட்ஸ் ஹையர் பண்ற மாதிரியான ஒரு ஜாப் ரோல் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு நீங்க 60ல இருந்து 80 கால்ஸ் வரைக்கும் பண்ணணும். உங்களுக்கு ஷிஃப்ட் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா காலையில 9 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க வந்து HR ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. உங்ககிட்டயே வந்து ஒரு லேப்டாப் இருக்கணும், இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி HR ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாப் ட்ரை பண்ணலாம். லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டுமே தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. salary வந்து பாத்தீங்கன்னா 10,000ல இருந்து 25,000 சொல்லிருக்காங்க. பிளஸ் வந்து இதுக்கு முன்னாடி நீங்க ஒர்க் பண்ணி எவ்வளவு salary வாங்குனீங்களோ அந்த salaryல இருந்து உங்களுக்கு 30% வந்து ஹைக் வந்து கொடுக்கறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக உங்களுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து HR ரெக்ரூட்டர் பொசிஷன் சொல்லியிருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இமிடியேட் ஜாயினர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் ஹையர் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐகா கம்யூனிகேஷன் பிரைவேட் லிமிடெட் இவங்க தான் வந்து ஹையர் பண்றாங்க. இவங்க ஹையர் பண்ற ஆஃபீஸ் வந்து கொல்கத்தா லொகேஷன்ல இருக்கு. ஓப்பனிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதா வந்து கேட்டிருக்காங்க. salary வந்து 1.5ல இருந்து 3 lakhs per annum சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்க CTC நிறைய வாங்கியிருந்தீங்கன்னா அதை விட உங்களுக்கு வந்து 30% ஹைக் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஜாப் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரிமோட் ஜாப் தான். இதுல வந்து அவங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயின்டைன் டெய்லி ரெக்கார்ட்ஸ் ஆஃப் இன்டராக்ஷன், ரெசல்யூஷன் அண்ட் எஸ்கலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங், CRM நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்பத்தி அண்ட் பேஷன்ஸ் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ்ல 1 year ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த ஜாப்க்கு வந்து தாராளமா அப்ளை பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா salary நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்சென்டிவ்ஸ்லாம் இருக்கு, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு இன்சென்டிவ்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து கெரியர் growth ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிளெக்சிபிள் ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் சப்போர்ட் அண்ட் குவரி மேனேஜ்மெண்ட் இதுல எல்லாமே நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் ரெசல்யூஷன், கஸ்டமர் கம்யூனிகேஷன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாய்ஸ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் கால்ஸ்லாம் இருக்கும், அதை நீங்க வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து கஸ்டமர் கிட்ட நீங்க வந்து போன்ல பேசுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சனோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் ரோலுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, ஆல்ரெடி 1 year ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த ஜாப்க்கு வந்து தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா salary 2.75 lakhsல இருந்து 3 lakhs per annum வந்து கொடுத்திருக்காங்க. சிக்கிமோன் சர்வீசஸ் இவங்க தான் வந்து ஹையர் பண்றாங்க. மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஜாப் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் டைம் ஃபுல் டைம் எப்படி வேணா நீங்க வந்து பண்ணலாம். உங்ககிட்ட வந்து ஒரு லேப்டாப் இருக்கணும், ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கணும். நீங்க வந்து கால்ஸ்லாம் பண்ற மாதிரியான ஒரு ஜாப் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை. நீங்க ஃப்ரெஷரா இருந்தா கூட தாராளமா நீங்க இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து பார்ட் டைமா பண்றதா இருந்தா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 hours இருந்து 4 hours வரைக்கும் நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட லேப்டாப்பும், மொபைல், இன்டர்நெட் கனெக்ஷன், சிம் ஒன்று வேணும். இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து 12th முடிச்சிருந்தா கூட நீங்க இந்த ஜாப்க்கு வந்து தாராளமா அப்ளை பண்ணலாம். டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்க வந்து கால் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க வந்து சிஸ்டம்ல ஒரு தடவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து கால் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து மோஸ்ட்லி அந்த ப்ராடக்ட்டோட இமேஜஸ்லாம் நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். கஸ்டமர்ஸ் கிட்ட பேசி அந்த ப்ராடக்ட்டோட இமேஜ்லாம் நீங்க வந்து கலெக்ட் பண்ணி ப்ராடக்ட்டோட இமேஜ் அப்புறம் டீடைல்ஸ் அதெல்லாம் நீங்க வந்து அந்த வெப்சைட்ல இந்தியா மார்ட் வெப்சைட் இருக்கு இல்லைங்களா,
ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரியான ஒரு ஜாப் ரோல் இது. ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து எவ்வளோ கால்ஸ் நீங்கள் வந்து பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கும். ஸோ இந்த 3 hours 4 hours பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்காது. உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபுல் டைம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கூட ஒர்க் பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஃப்ரீ டைமில் மட்டும் இது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து தாராளமாக இந்த ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவும் கேட்கல, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் ஹிந்தி தெரிஞ்சவங்க அப்ளை பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இவங்க வந்து ஆல் இந்தியா லெவலில் உங்களுக்கு வந்து கால்ஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நார்த் சைடில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி தெரிஞ்சால் உங்களுக்கு வந்து பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஹிந்தி தெரிஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 12th முடிச்சவங்க எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனா கூட இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே வேகன்சி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்தியா மார்ட் டெலி அசோசியேட் அப்படின்ற இந்த ஜாப் ரோலுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்ட் டைம் ஃபுல் டைம் ரெண்டுமே வந்து எப்போயுமே எடுத்துகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்களே வந்து ட்ரைனிங் எல்லாமே கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்டு நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைமில் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஜாப் இது. நீங்கள் எவ்வளோ கால்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஜாப் வந்து பிடிச்சிருச்சுன்னா அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.